رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. சூரத்துல் அலா இதனுடைய சில ஆயத்துக்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இதில் அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கின்றான், சயதக்கரு மன் யக்ஷா, இந்த குர்ஆனை கொண்டு உபதேசம் பெறக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னால், ஃபதக்கிர் இன்னஃபாத்தி திக்ரா, நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கோ, எங்கள் உபதேசம் பிரயோஜனம் கொடுக்குற அந்த இடங்களில். அடுத்த உபதேசங்களை கொண்டு யார் பிரயோஜனம் பெறுவார் என்றால், சயதக்கரு மன் யக்ஷா, யார் அல்லாஹை பாய்ந்து வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹை நிச்சயமாக நான் சந்திப்பேன் என்று நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள், உங்களுடைய பயான்கள், நீங்கள் ஓதி காட்டக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஹதீஸ்கள் பிரயோஜனம் கொடுக்கும். வயதஜன்னபுஹல் அஷ்கா, அடுத்தது யார் மூதவிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த வார்த்தைகளை விட்டும் ஓரம் கட்டுவார்கள், ஓரமாகிவிடுவார்கள், ஒதுங்கிவிடுவார்கள். அவங்களுக்கு இந்த பேச்சுக்கள் விருப்பமாக இருக்காது. உங்களுடைய உபதேசங்கள், உங்களுடைய வழிகாட்டல்கள் அழகாக தெரியாது, விருப்பமாக இருக்காது. அதை விட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள், புறக்கணிப்பார்கள். அவங்க எங்கே போவாங்க? அல்லது யஸ்லன் நாரல் குப்ரா, அவர்கள் மிகப்பெரிய நெருப்பிலே நரகலே போய் சேர்வார்கள், அந்த நரகத்தில் நுழைவார்கள். யார் உலகத்தில் அல்லாஹுடைய பேச்சுக்களை, குர்ஆனை, ஹதீஸை புறக்கணித்து வாழ்கின்றார்களோ, தீனை விட்டு ஒதுங்கி வாழ்கின்றார்களோ, அவர்கள் மூதவிகள். அவர்கள் போய் சேரக்கூடிய இடங்கள் நரகம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவர்கள் அந்த நரகத்தில் மௌத்தாக மாட்டார்கள். அந்த வேதனை கூடி வேதனை தாங்க முடியாமல் மௌத்தாகிட்டா அவங்களுக்கு அது ஒரு ராகத்தாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அப்படியான ஒரு மௌத்து அவருக்கு கிடையாது. மௌத்தாகிடும், நரகவாதிகளுக்கு மௌத்து வராது. வலா யஹ்யா, அதே நேரத்தில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்களா என்றால் அப்படியான வாழ்க்கையும் கிடையாது. மாறாக வேதனைகளின், கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வேதனை இருக்கிறதே, அதனால் மௌத்தும் வராது, அதே நேரத்தில் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்காது. கஷ்டங்கள், சிரமத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அஹ்லுன் நாருல்லதீனஹும் அஹ்லுஹா, நரகவாதிகள் யார் அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் ஃபைன்னஹும் லா யமூத்தூன ஃபீஹா வலா யஹ்யூன், அவர்கள் அங்கே மௌத்தாகவும் மாட்டார்கள், வலா யஹ்யூன், ஹயாத்தோடு இருக்கவும் மாட்டார்கள். மாறாக அவர்களுடைய வேதனை இருக்குதே மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் நடுவில். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், மௌத் இருக்கிறதே எல்லா திசையிலேருந்தும் வரும். அப்படின்னா ஒவ்வொரு வேதனையும் மரண வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மாஹபி மையத், ஆனால் மௌத்தாக மாட்டாங்க. வேதனையாக இருந்து கொண்டு இருக்கும், மௌத்தாகிற மாதிரி மௌத்து வராது. ஏன்னா மௌத்து வந்துட்டா ஒரு மனிதனுடைய கஷ்டம் அதோட முடிஞ்சிடும். ஆனால் நரகத்தில் கஷ்டம் முடிகிறதே கிடையாது. ஒன்றுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும், ஒன்றுக்கு பிறகு ஒரு வேதனை கூடிக்கொண்டே தான் போகும். அதனால் அங்கே மௌத்து வராது. வலாக்கின் உனாசுன் துஸீபுஹும் நார் பிதுனூபிஹிம், மாறாக அவர்களுடைய பாவங்களின் காரணமாக, அவருடைய தவறுகளின் காரணமாக நெருப்பு இருக்கிறதே அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கும். அப்படியான மக்கள்களாக இருப்பார்கள். அவங்கள் அல்லாஹு தஆலா, அதாவது நரகத்தில் நிரந்தரமாக யாரெல்லாம் வைக்கலையோ, ஈமான் கொண்டவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, பாவங்களின் காரணமாக நரகம் போயிருந்தால் அவர்களுக்கு பயங்கரமாக நரகத்தில் வேதனை நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை மௌத்தாக்குவான். அந்த மௌத் இருக்கதே ஒரு கட்டத்தை மாற்றுறதுக்காக வேண்டி, அதாவது நரகத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை அளிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ மௌத்தாகினத்துக்கு பிறகு அவங்க நரக கரிக்கட்டிகள் போல் நரகத்தில் எரிக்கப்பட்டிருப்பார்கள்.
இப்போ அவங்களுக்கு சிஃபாரிசு அல்லாஹுத்தாலா அனுமதி கொடுப்பான். நபிமார்களுக்கு, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு, அந்த மக்களுக்கு சிஃபாரிசு செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அவங்க அனுமதி கொடுத்த பிறகு சிஃபாரிசு செய்யப்படுவாங்க, நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். இவங்களை கொண்டு அந்த சொர்க்கத்துடைய ஆறுகளுடைய ஓரங்களில் ஆற்றங்கரையில் அப்படியே பரத்தப்படும். கறிக்கட்டைகள் மாதிரி அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட முஸ்லீம்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்வான், யா அஹ்ல ஜன்னா அஃபீது அலைஹி, இவர்களின் மீது நீங்கள் தண்ணீரை, சொர்க்கத்துடைய நீர்களை கொண்டு தண்ணீர் தெளிங்கண்டு ஊற்றும்படி சொல்லப்படும். அப்போ ஊற்றினத்துக்கு பிறகு எப்படி வெள்ளம் வந்ததுக்கு பிறகு, வெள்ளம் வத்தினத்துக்கு பிறகு அந்த இடங்களிலிருந்து முளைக்குமோ புட்பூண்டுகள், அது மாதிரி அவங்க உயிர் பெற்று எழும்புவாங்க. அவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நரகத்தின் அடையாளங்கள்லாம் நீக்கப்பட்டுடும். இந்த ரிவாயத் முஸ்லீம் ஷரீஃபில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அதுக்கு பிறகு நரகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கின்றான், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர் மௌத்தாக மாட்டார், ஹயாத்தோடு இருக்க மாட்டார். மௌத்தை வேண்டுவாங்க, மௌத்துக்கான துவா செய்வாங்க. வனாதோ யா மாலிக் லியக்குதி அலைனா ரப்புக், யா மாலிக்கே, நரகத்துடைய காவலாளி, அவங்கள கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, லியக்குதி அலைனா ரப்புக், ரப்புட்ட சொல்லுங்க எனக்கு மௌத்தை கொடுக்கும்படி கெஞ்சி கேட்பாங்க. நீண்ட காலமாக அவங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி அல்லது 1000 வருஷத்துக்கு பின்னாடி பதில் வரும். கால இன்னக்கும் ஆக்கிசூன், நீங்கள் இந்த நெருப்பில் தான் இருப்பீங்க, இந்த நரகத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று தான் பதில் வரும். அதுக்கு பிறகு நிறைய ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் சம்மந்தப்பட்டு இருக்குது, அந்த இடங்கள் வரும்போது ஞாபகப்படுத்தப்படும். இப்போ அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், லா யுக்தா அலைஹிம் ஃபயமூத்து, அவங்களுக்கு மௌத்தும் வராது. வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, அதே நேரத்தில் வேதனை குறைக்கப்பட மாட்டாது. அப்படின்னா ஒவ்வொரு வேதனை ஒன்றுக்கு பிறகு ஒன்று கூடிக்கொண்டே போகும். சில வேதனைகள் இதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. நரகத்துடைய வேதனை எல்லாம் பல இடங்களில் சொல்கிறான். எதுக்குண்டா எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அந்த நாளைக்கு மறுமைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக ஆகவே நண்பேக்காக வேண்டி. உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய அனைத்து விஷயங்களும் தற்காலிகமானது. அல்லாஹு தாலா சூரா ஆராஃப்ல ஆரம்பத்திலையும் சொல்கிறான், இவங்களுக்கு நாங்கள் உலகத்தில் அலங்காரங்களை வச்சிருக்கிறோம். இன்னா ஜஅல்நாமா அலல் அர்தி ஸீனத்தல்லஹா, இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் தான் இந்த பெண்கள், வசதி வாய்ப்புகள், வாகனங்கள், வீடுகள், இதே மாதிரி தோட்டம் துறவுகள் அலங்காரங்கள். இது கொஞ்ச நாளைத்தான். நினபுலோகம் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இவங்களை யார் நல்ல அமல் செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் அலங்கரித்து வச்சிருக்கிறோம். இதில் ஏமாந்து அதுக்கு பின்னாடி போய் அழியிறாங்களா, அல்லது இதை பார்த்து ஏமாறாமல் மறுமையுடைய வாழ்க்கை உண்மை என்று கருதி அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்கிறாங்களா என்று பார்க்கறதுக்காக வேண்டி. அதனால் அல்லாஹு தாலா எச்சரிக்கைகளை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறான், இந்த வாழ்க்கையில் ஏமாந்திரக்கூட என்பதற்காக வேண்டி. சோதனைக்கான அலங்காரங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான். அது அஃப்லஹ மன் தஸக்கா, இப்போ வெற்றியாளர்கள் யார்? இந்த உலக வாழ்க்கையில் சம்பாதிச்சு முன்னேறினவங்களா, உலகத்தில் இன்பங்கள் அனுபவித்தங்களான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்ல இல்லை. கது அஃப்லஹ மன் தஸக்கா, முதல்ல யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கி வைக்கின்றார்களோ, உள்ளத்தில் வஞ்சகம் இல்லை, குரோதம் இல்லை, ஷிர்க் இல்லை, அடுத்தவங்களை பற்றி தப்பான எண்ணங்கள் இல்லை, பெருமை இல்லை, இதை மாதிரி தன்மைகளோட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். செயல்களையும் இஹ்லாஸ், பணிவு, இதே மாதிரி ஷரியத்தின் பிரகாரம் அமல், ஒவ்வொரு விஷயத்திலும் நபியுடைய வழியை பின்பற்றுறது, குர்ஆன் ஹதீஸ்க்கு தோதான வாழ்க்கை எடுத்து தன்னுடைய வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கை ரெண்டையும் பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள் இவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அதோட வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட வாழ்றதோட ஃபஸல்லா தொழுகையிலே நிலைநிறுத்துவார். அந்தந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி ஷரியத் சொன்ன பிரகாரம் தொழுகையிலே பேணுதலாக தொழுது வருவார்கள். இது ஹதீஸில் இந்த மாதிரி விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு கருத்து, ஹதீஸில் வந்த ஒரு கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது அஃப்லஹ மன் தஸக்கா என்றால் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை என்று சாட்சி சொல்லி சிலைகளை வணங்குவதற்கு நீங்கி நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி யார் சொல்கின்றாரோ அவர் பரிசுத்தமாகிட்டார், அவர் தான் வெற்றி பெறுவார். அதோடு சேர்த்து 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருவார். இன்னொரு கருத்து, ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மக்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் ரமலானுடைய மாதம் முடிஞ்ச உடனே, ரமலானுடைய மாதத்துக்குள்ளாலையும் கொடுக்கப்படும், பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ர், அதுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரா என்றும் சொல்லப்படும். அப்போ ஜக்காத்துல் ஃபித்ருக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ், இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவாங்க. கது அஃப்லஹ மன் தஸக்கா,
யார் ஜக்காத் கொடுத்தாரோ அப்படின்னா ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுத்தாரோ, வதக்கரஸ்ம ரப்பிஹி அன்றைய தினத்தில் அல்லாஹுவை துதிப்பாடினார், தக்பீர் சொன்னார், ஃபசல்லா பெருநாளுடைய தொழுகையின் தொழுதார் என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. மக்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்கும்படி ஆர்வம் ஊட்டுவார்கள். இதே மாதிரி இன்னும் சிலருடைய கருத்து, தசக்கா என்று சொன்னால் ஜக்காத் கொடுக்கறதுக்கும் சொல்லப்படும். தன்னுடைய பொருளுக்குரிய ஜக்காத்தை முறையாக கொடுத்து அல்லாஹோ ஞாபகம் செஞ்சு தொழுகையை நிலைநிறுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கருத்துக்கள் தான், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் முரண்பாடு கிடையாது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவ்வளோதான் உங்களுக்கு புத்துமதிகள் சொல்லப்பட்டாலும், எவ்வளோதான் உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும், பல் சிறுனல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு தானே நீங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள், இதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. உலகம் மறுமை ரெண்டுக்கும் சாய்ஸ் கொடுக்கப்பட்டால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உலகத்தை தான் தேர்ந்தெடுக்கின்றீர்கள், உலக வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள். ஆனால் உலகம் இருக்கிறதே அதை விட மறுமை சிறந்தது. வல்லாஹிரத்து ஹைரும் வாபுக்கா, மறுமை இருக்கிறதே அது ஹைர் சிறந்தது, வாபுக்கா நிரந்தரமானது. உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இது தொடர்ந்து கிடைக்கக்கூடியவர்கள் அல்ல, நிரந்தரம் கிடையாது. இதனுடைய இன்பங்களும் சிறந்ததும் கிடையாது. அப்போ ஆஹிரா உலகத்தை விட ரெண்டு விஷயத்தில் வித்தியாசம். ஆஹிரா ஹைர், உலகம் ஹைர் அல்ல. ஆஹிரா நிரந்தரம், உலகம் நிரந்தரம் அல்ல. அப்போ புத்திசாலி யார் என்று சொன்னால், சங்கையான நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தான் புத்திசாலி. அதுக்கு மாற்றமாக அழிஞ்சி போகக்கூடிய ஒன்றை, அழியாத வாழ்க்கையை விட முன்னுரிமை யார் கொடுக்கிறாரோ தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும்? அவர் அல்லாஹுடைய பார்வையிலேயும் தான், ரசூலுல்லாஹுடைய பார்வையிலும் தான் முட்டாளாகத்தான் கருதப்படுவார்கள். ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா ஜிஸ் மனத் பனப்சு ஹவாஹா தமன்னால் அல்லா, மிகப்பெரிய முட்டாள் யார் என்றால் உலக வாழ்க்கையில் தன் மனோ இச்சை பிரகாரம் மனசு விரும்புகிற பிரகாரம் எல்லாம் வாழ்ந்துட்டு அல்லாஹ் மீது மேலெண்ண வைக்கிறார், அவர் தான் மடையன். புத்திசாலி யார்? அல் கையிஸ் மந்தான நப்சஹு வ அமினலி மாபாதல் மௌத், நப்சை அடக்கி மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா தாரு மன்லா தார லஹு, உலகம் இருக்குதே யாருக்கு மறுமையில் வீடு இல்லையோ அவனுக்குத்தான் அந்த உலகம் வீடு. அப்படின்டா மறுமையில் யாருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு மாளிகை கிடையாதோ அவங்க தான் உலகத்தில் வீடு கட்டுவதாகவும் உலகத்தில் வீடு அமைச்சுக்கொள்ள நிரந்தரமான வாழ்க்கை மாதிரி இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. யார் மறுமையில் வீடு தயாரிக்க விரும்புவாங்களோ, மறுமையில் தான் நிரந்தரம் என்று கருதுவாங்களோ அவங்க இங்குள்ள வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கை, இங்கே உலகத்தில் 60 70 வருஷம் அதுவும் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்போ இங்கே வாழ்க்கை அமைக்கிறது கவலைப்படுவதை விட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நிரந்தரமானது, முடிவே இல்லாதது, அங்கே வீடு கட்டுறதை, அங்கே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதை யோசித்து கொண்டிருப்பார். அதுக்கு மாற்றமாக யார் உலகத்தில் நிரந்தரமாக கருதுகிறாங்க அவங்க தான் உலகத்தில் வீடு அமைச்சு கொள்வார்கள். அத்துன்யா தாரு மன்லா தார லஹு, யாருக்கு மறுமையில் வீடு இல்லையோ அவர்களுக்கு தான் உலகம் வீடாக இருக்கும். வ மாலு மன்லா மால லஹு, யாருக்கு மறுமையில் சொத்து இல்லையோ ப்ராப்பர்ட்டி இல்லையோ அவங்க தான் உலகத்தில் ப்ராப்பர்ட்டியை தேடுவாங்க, உலகத்தில் சொத்துக்களை சேகரிப்பாங்க. மறுமையில் சேகரிக்கிறவங்க மறுமைக்கான அனுப்பி வைப்பாங்க. வலஹா எஜ்மா மன்லா அக்ல லஹு, யாருக்கு புத்தி இல்லையோ அவங்க தான் உலகத்துக்காக சேகரிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். இதே மாதிரி அர்ஃபஜா அஸ்ஸகஃபி ரஹ்மஹுல்லா சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா இந்த சூறாவை மக்கள் ஓதி காட்ட சொன்னாங்க. ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபாக்களில் மிகப்பெரிய உலமாக்களை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய காரி, அழகாக குர்ஆன் ஓதக்கூடியவங்க. அதனால் அவங்களுடைய மாணவர்கள் அவங்கள்ட்ட இந்த சூறா ஓதும்படி சொன்னாங்க. ஓதிக்கொண்டே வந்தாங்க. இந்த ஆயத்து வந்த நேரம், பல் சிறுனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள் என்ற ஆயத்தை ஓதிட்டு கிராத்தை நிப்பாட்டினாங்க, ஓதுறத்தை நிப்பாட்டினாங்க. தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, ஆசர்ன துன்யா லல் ஆஹிரா, நாங்கள் எல்லாம் உலக வாழ்க்கையை மறுமை விட முற்படுத்திட்டோம், இதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. திரும்பவும் சொன்னாங்க, இது 2-3 தடவை சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி உலக வாழ்க்கையை நாங்கள் ஏன் முன்னுரிமை கொடுத்துருக்கணும்டா, லியன்னா ரஐனா ஜீனத்தஹா வ நிசாஹா வ தஆமஹா வ ஷராபஹா, இன்றைக்கி அந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அலங்காரங்கள் தெரியுது, அதனுடைய பெண்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க, அதனுடைய சாப்பாடு, அதனுடைய ஆடை, இதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் வாகனங்கள் வைக்கலாம், வீடுகள் வைக்கலாம், இதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு அழகாக தெரியுது, அதை நாங்கள் பார்க்குறோம். வசுவியத் அன்னல் ஆஹிரா, மறுமை எங்களுக்கு கண்ணை விட்டு மறைக்கப்பட்டிருக்கு, உலக வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், மறுமையை விட்டுட்டோம்னு சொன்னாங்க.
அப்போ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இது அவங்க தன்னுடைய பணிவை வெளிக்காட்டினாங்க. அது சஹாபாக்கள் அப்படியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அல்ல. அந்த காலத்தில் சஹாபா தாபீனை பார்த்து சொல்கிறாங்க, அவங்களே அப்படின்னா எங்களை நிலம் என்னன்னு நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் எவ்வளோ நாங்கள் ஆகிரத்தை விட்டு தூரமாயிட்டோம், மறுமையிட வாழ்க்கையை விட்டு தூரமாயிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப துன்யாஹு அضر பிஆகிரத்திஹி, யார் உலக வாழ்க்கையை நேசிக்கின்றானோ, தன்னுடைய உலகத்தை நேசிக்கிறானோ, அவன் மறுமைக்கு நஷ்டம் இழைத்து விட்டான். வமன் அஹப்ப ஆகிரத்தஹு அضر பிதுன்யாஹு, யார் மறுமையை நேசிக்கின்றாரோ அவர் தன்னுடைய உலகத்துக்கு நஷ்டம் விளைவித்து விட்டார். அப்படின்னா உலகத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரத்தான் செய்யும். உலக வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் ராகத்து, கொஞ்சம் வசதிகள் குறையலாம் ஆகிரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது. ஆனால் துனியாவை நேசிக்கும் பொழுது துனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனால் மறுமை நாசமாகிடும், மறுமையில் நஷ்டம் வந்துடும். அப்போ மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னால், ஃபஆசிரு மா யப்கா அலா மா யஃப்னா, எது நிரந்தரமாக இருக்குமோ அதை அழிஞ்சு போகக்கூடிய ஒன்றை விட முன்னுரிமை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். அதுக்கு பிறகு கடைசி 2 ஆயத்துக்கள் அல்லாஹ் இதோட முடிக்கிறான். இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, இந்த விஷயம் இருக்குதே இது முந்திய ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு. சுஹஃபி இப்ராஹிம் வ மூசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏடுகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளையும் இந்த புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த புத்திமதி இன்னஹாதா இது என்று சொன்னது இந்த சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, இந்த முழு சூறாவும் இதனுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த வேதங்களில் வந்திருக்குது. ஒரு கருத்து. 2வது கருத்து, இந்த விஷயம் இருக்காது. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, இந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டவங்க அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள், நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க மறுமையை விட என்றெல்லாம் இந்த விஷயம் இருக்குது. கடைசியாக ஓதப்பட்ட ஆயத்துக்கள் இந்த விஷயம் அந்த தௌராத்திலையும் அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள்லையும் அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளையும் கூட சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த மிகப்பெரிய உண்மையில் நிறைய புத்திமதிகள் உபதேசங்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் வழங்கி மறுமையிட வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.